வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகளும் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பேர் ஆனந்தி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, இல்லை இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் வரலும் போயிட்டு நிச்சயிக்கப்பட்டு இவங்களுடைய திருமணம் நின்று போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் முதல் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2ஆம் வரனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நிரந்தர வேலையாக இருந்தாலும் ஓகே, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் திருமணம் ஆகி இருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும், குறுகிய காலத்தில் டிவோர்ஸ் வாங்கினவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சோனியா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தள்ளுவண்டி ஹோட்டல் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. மணமகள் ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஓட்டு வீடு தாங்க. இவங்க லவ் பண்ணி வீட்டை விட்டு திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடில் இவங்களுடைய கணவர் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தான் வசித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் போன்ற மாதிரி இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.